வணக்கம் நண்பர்களே. இந்த சேனல் ஓய்வு பெற்றவர்களுக்காக மட்டும் பிரத்யேகமாக ஆரம்பிக்கப்பட்ட சேனல். ரிட்டையர்டு பீப்புளுக்கு மட்டும் பல தகவல்கள், பல விஷயங்களை பரிமாறிக்கொள்வதற்காக ஆரம்பிக்கப்பட்ட இந்த சேனல். இதில் ரிட்டையர்ட்னா என்னங்க? ரிட்டையர்ட் லைஃப் ஒரு வாழ்க்கையில் தான் விலகிட்டோம் இல்லை. ஜாப்ல இருந்து 60 வயசு ஆயிடுச்சுன்னு சொல்லி அவங்க கணக்கு பார்த்து இனிமேல் லாயக் இல்லைன்னு சொல்லி அனுப்புகிறான். அவ்வளோதானே நம்ம லைஃப் இருக்குங்க. செகண்ட் இன்னிங்ஸ் ஆரம்பிக்கிறீங்க லைஃப்ல, அவ்வளவுதான். ஹாப்பி ரிட்டையர்மெண்ட் லைஃப். இன்றிலிருந்து நமக்கு பிடிச்ச வாழ்க்கையை நம்ம வாழ போறோம். நேற்று வரைக்கும் யாருக்காக வேலை பார்த்துட்டு இருந்தோம், இனிமேல் நமக்காக வேலை பார்க்க போறோம். நமக்கு பிடிச்ச வாழ்க்கையை வாழ போறோம். ஸோ செகண்ட் இன்னிங்ஸ் ஆஃப் லைஃப் அப்படின்னு மட்டும் நினச்சிக்கோங்க. ஒரே ஒரு காஷன் என்னன்னு கேட்டால், இந்த பிரிவு உபசார விழா அந்த அன்னைக்கு நடக்கும். கடைசி ரிட்டையர் ஆகி வெளியே வர அன்னைக்கு, 60 வயதில் ரிட்டையர்ட் ஆகி வெளியே வரும்பொழுது, அன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷன் வந்து ஒரு 50-60 பேர் வருவாங்க. ஃப்ரெண்ட்ஸு, தெரிஞ்சவங்க எல்லாம் வருவாங்க. வந்துட்டு எல்லாரும் பேசும்போது பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு பூதாகரமா எல்லாரும் ஆரோக்கியத்தை பற்றி எல்லாரும் பேசி ஒரு பெரிய பயத்தை உருவாக்கிடுவாங்க. ஹெல்த்தை பார்த்துக்கோங்க, ஹெல்த்தை பார்த்துங்க, ஹெல்த்தை பார்த்துங்க, ஹெல்த்தை பற்றி அப்படி வேறு வழியில் அவங்க அதான் வார்த்தை சொல்லி ஆகணும். ஆனால் நமக்கு ரிட்டையர்ட் ஆகிற ஸ்டாஃபுக்கு அந்த ஹெல்த்தை பற்றி பயம் ரொம்ப ஜாஸ்தி ஏற்றி விட்டுருவாங்க. மறுநாள் காலையில் எழுந்தோன்னே முதல்ல ஹார்ட்டை தொட்டு பார்ப்பாங்க. லெப்பு டப்பு சரியாக இருக்குதா, இவ்வளோ பேர் ஏற்றி விட்டு போயிருக்காங்களே. ஸோ அதனால் இதை பற்றி கவலைப்படாதீங்க. நம்ம ஏற்றிய வரைக்கும் எப்படி இருந்தோமோ அதே எனர்ஜெட்டிக் நம்ம இருக்க போகிறோம். ஸோ ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம அதே ஹெல்த்தியாக நம்ம இருக்க போகிறோம், சந்தேகமே கிடையாது. ஸோ நம்ம லைஃப்ல இருந்து விலகலை, ஜாப்ல இருந்தால் விலகி வந்திருக்கிறோம். அப்படிங்கிறத ஒரு நியூ ஃபேஸ், ஒரு புதிய ஒரு 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 பிரிவு நம்ம ஆரம்பிக்கிறோம். அவ்வளோதான். வேற இந்த ஃபேஸ்லேருந்து இந்த ஃபேஸ் நம்ம மாறுறோம் அப்படிங்கிறது தான். ஸோ ஒய் கான்ட் டு மேக் த ரெஸ்ட் ஆஃப் அவர் லைஃப் த பெஸ்ட் ஆஃப் அவர் லைஃப்? நம்மளால் பண்ண முடியுமே. நம்ம மிச்சம் இருக்க நாட்கள் முழுக்கவே 10 வருடமோ, 20 வருடமோ, 30 வருடம், 40 வருடம், 50 வருடமோ மிக அருமையான வாழ்க்கையாக அமைத்துக் கொள்ள முடியும். அது சம்பந்தமான பல தகவல்களை தான் இந்த சேனலில் தொடர்ந்து போட போகிறேன். இன்னொரு வார்னிங் கொடுத்துட்றேன். ரிட்டையர்ட் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம், இது வரைக்கும் ரிட்டையர்ட் ஆகாமல் நீங்கள் ஆஃபீஸ் போயிட்டு ஃபேக்ட்ரி போயிட்டு வந்துட்டு இருக்கும் பொழுது உங்கள் மனைவி வந்து கடைக்கு போயிட்டு வாங்க அப்படின்னாங்கன்னா, கடைக்கு போயிட்டாங்கன்னு மட்டும்தான் சொல்லுவாங்க. கடைக்கு போயிட்டு வரீங்களான்னு தான் கேட்பாங்க. நம்ம இனிமேல் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. சும்மா தானே இருக்கீங்க, கடைக்கு போயிட்டு வாங்க. சும்மா தானே இருக்கீங்க, பேரனை போய் கூட்டிட்டு வாங்க. சும்மா தானே இருக்கீங்க, பேத்தியோட வெளியே போயிட்டு வாங்க. இப்படி ஒன்று அடைமொழியோடு என்று சொல்வார்கள். வருத்தப்படக்கூடாது. இதுதான் ரியாலிட்டி. இதுதான் உண்மை. ஏற்றுக்கணும். சும்மா தான் இருக்கிறோம் அப்படின்னு ஏற்றுக்கிட்டா நம்ம கோவம் வராது. எப்பவுமே அக்செப்ட் பண்ணிட்டா கோவம் வராது. அது எப்படி சொல்லலாம், சண்டைக்கெல்லாம் போகக்கூடாது. இனிமேல் சண்டையே வரக்கூடாது. பல விஷயங்கள் இந்த சேனல் நம்ம தொடர்ந்து பார்ப்போம். இந்த விஷயம் சொன்ன விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த இதில் பார்ப்போம். நன்றி. உங்கள் நண்பன் அரசு சண்முக சுந்தரம். தேங்க்யூ.